வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். கிரீப்பி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோவில் நாம் ஒரு மரத்தை பற்றின ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இதை கேட்டுட்டு இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்க ஒரு கிராமம் அது. என்ன ஒரு 200 குடும்பங்கள் வாழ்ந்து வந்த ஒரு சின்ன கிராமம் தான். நம்ம ஊர்லையெல்லாம் எப்படி இருட்டினதுக்கப்புறம் பசங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக பேய் கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பெரிய சிட்டிஸில் வளர்ந்தவங்க இந்த மாதிரியான கதைகளை கேட்டிருக்க வாய்ப்பில்லை தான். பட் சின்ன சின்ன டவுன்ஸில் கிராமங்களில் வளர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரியான கதைகளை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு கதை அந்த கிராமத்துக்கும் இருந்தது. ஆனால் அது ஒரு மரத்தோட கதை. அந்த கதையால சின்ன பசங்க மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல இருந்த பெரியவங்களுமே பயந்து தான் போயிருந்தாங்க. அந்த கிராமம்ன்றது ஒரு பெரிய மலையோட அடிவாரத்துல இருந்த ஒரு கிராமம். அங்க இருந்து எந்த பக்கத்துல 10 நிமிஷம் நடந்தாலும் ஆல்மோஸ்ட் காட்டுக்குள்ள போயிட முடியும். இன்னொரு அரை மணி நேரம் நடந்தா கிளியரா டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிட முடியும். இப்படிப்பட்ட ஒரு கிராமம் தான் அது. சில மாசங்களை தவிர அந்த கிராமத்தை சுத்தி எப்பயுமே பச்சை பசேல்னு தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு வித்தியாசமான மரம் இருந்தது. அது ஏதோ புது வகையான மரம்லாம் இல்லை, அது ஒரு அரச மரம் தான். ஆனால் ஒரு பழைய மரம் அது. இதில் என்ன வித்தியாசம்னா அதில் இலைகள் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் அந்த மரம் மட்டும் கிளைகளோட நின்றுட்டு இருந்தது. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த மரத்தை ரொம்ப காலமாக பார்த்துட்டு வந்தவங்க தான். அந்த மரம் இலைகளோடு இருந்ததையும் பார்த்துருக்காங்க, அந்த இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்வதையும் அந்த கிராம மக்கள் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த மரத்துக்கு ஏதாவது வித்தியாசமான நோய் தாக்கி இருக்கலான்னு தான் நினச்சாங்க. அந்த மரத்தை பார்த்துட்டு போன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் இதையே தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் அந்த மரம் தானாகவே பட்டு போயிடுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த மரம் பட்டு போகவே இல்லை, வருஷ கணக்கில் அப்படியே தான் இருந்திருக்கு. சின்ன பசங்க அந்த மரத்து மேலே ஏறி விளையாடுறதுன்னு ரொம்ப நாளைக்கு அந்த மரத்தை பற்றி யாரும் எதுவுமே கண்டுக்கல. அப்போதான் அந்த மரத்தை சுற்றி சில மர்மமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் வழக்கம் போல சின்ன பசங்க அந்த மரத்துல ஏறி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரொம்ப உயரத்துல இருந்து கால் வலிக்கு ஒரு 10 வயசு பையன் கீழே விழுந்து அந்த இடத்துலயே இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த மரத்துல விளையாடவே பசங்களை அந்த ஊர்ல இருந்தவங்க யாருமே அனுமதிக்க கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயமெல்லாம் மறக்க ஆரம்பிக்கும் இல்லையா? சில மாசங்கள் கழிச்சு திரும்பவும் பசங்க யாருக்கும் தெரியாம அந்த மரத்து மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு மதிய நேரத்துல யாருக்கும் தெரியாம பசங்க திரும்பவும் அந்த மரத்துல ஏறி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல மறுபடியும் அங்க ஒரு பையன் விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய கிளை திடீர்னு சடன்னு முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதுக்கு அடியில மாட்டின அந்த பையனும் இறந்து போனான். இதுக்கப்புறம் பசங்களே பயந்து போய் அந்த மரத்துக்கிட்ட போறதையே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க மரத்துல இருந்து கீழே விழுந்து இருந்தது கண்டிப்பா ஏதாவது ஆக்சிடென்டா கூட இருந்திருக்கலாம் தான். இப்படிதான் அந்த கிராமத்துல இருந்த நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா வேறு சில மர்மங்களும் அந்த மரத்தை சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சுது. பொதுவா காட்டுக்குள்ள விழுந்திருக்க சுள்ளியை எடுத்துட்டு அதை சமையலுக்கு அடுப்பெரிக்க பயன்படுத்துவாங்க. மோரார்லஸ் இப்போ வரைக்குமே இந்த பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. முன்ன மாதிரி இல்ல, பட் ஸ்டில் இந்த பழக்கம் வனத்தை ஒட்டி வாழ்ற மக்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மேக்சிமம் பெண்கள் தான் போவாங்க. சில நேரங்களில் இப்படி போறவங்க திரும்பி வர ஈவினிங் டைம் கூட ஆயிடும். அந்த மாதிரியான நேரங்களில் கிராமத்துக்குள்ள போக சில ஷார்ட்கட்ஸ் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட்கட் இந்த மரம் இருந்த வழியாகவும் ஒன்று போயிருக்கு. இதனாலேயே அந்த ஊர்ல இருந்த நிறைய பேர் அந்த வழியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி லேட் ஈவினிங்ஸ்ல அந்த பாதை வழியா பெண்கள் போகும்போது யாரோ அந்த மரத்துல இருந்து அவங்களையே கவனிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அந்த வழியா போறவங்களுக்கு. பசங்க யாராவது திரும்பவும் மரத்து மேல ஏறி விளையாடுறாங்க போலன்னு மரத்து மேல பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி அவங்களை யாரோ பாக்குறாங்கன்ற ஒரு உணர்வு ஒருத்தர் 2 பேருக்குலாம் இல்ல, அந்த வழியா போன பல பெண்கள் இதை உணர ஆரம்பிச்சாங்க. அந்த உணர்வு ஒரு டைம் மேல ஒருவித பயமாவும் மாற ஆரம்பிச்சது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அந்த வழியா வர்றதையே பெண்கள் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அவசியமா இருந்தா மட்டும்தான் அந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதுவும் அந்த குறிப்பிட்ட இடம் வரும்போது ரொம்ப வேகமா கடந்தும் போயிருவாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியா சொல்லி பொறுக்கிட்டு வந்துட்டு இருந்த ஒரு வயசான அம்மா கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மயங்கி விழுந்திருந்திருக்காங்க. என்ன ஆச்சோ தெரியலையேன்னு அந்த அம்மாவை ஊர்க்காரங்க வீட்டுக்கு தூக்கிட்டு அவங்களோட மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அவங்க வழக்கம் போல சொல்லி பொறுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த மரத்துல இருந்து யாரோ அந்த அம்மாவை பார்க்குற மாதிரியே தோணவும் அவங்க திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு கருப்புருவம் வேக வேகமா மரத்துல ஏறி அப்படியே மறைஞ்சு போறத பார்த்திருக்காங்க அந்த அம்மா. இதை பார்த்ததும் கொஞ்ச தூரம் பயத்திலேயே வந்தவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க.
அந்த அம்மா இப்படி சொன்னதை கேட்டதும் முதல் முறையா அந்த மரத்து மேல அங்க இருந்த எல்லாருக்கும் ஒருவித பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. சிலர் இதை அப்படியே நம்பினாங்க தான், சிலர் அந்த அம்மா எதையோ பார்த்து பயந்துருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களுக்கு அந்த அம்மா சொன்னதுல முழு நம்பிக்கை ஏற்படலைனாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பயம் ஏற்பட்டது என்னமோ உண்மைதான். இது நடந்து சில வாரங்களுக்குள்ள அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் அந்த மரத்துல தூக்கு மாட்டி இறந்து போயிருந்திருக்காரு. குடும்ப தகராறா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. ஆனா அவர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாட்களாவே யார் கூடயும் பேசாம தனிமையில இருந்ததா அவர் கூட பழகினவங்க சொன்னாங்க. தொடர்ச்சியா அந்த மரத்தை சுத்தி பல மர்மமான நிகழ்வுகள், இறப்புகள் நடக்கவும் அங்க இருந்த மக்கள் இதை ஒரு பேய் மரம்னே நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா அந்த பகுதியை சேர்ந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த மரத்தை வெட்ட சொல்லி பல முறை போய் கேட்டிருக்காங்க. பட் என்ன காரணத்தினாலேயோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து பார்த்துட்டு போய் ரொம்ப நாள் கழிச்சும் அந்த மரத்தை யாரும் வெட்ட வரவே இல்லை. ஊர்ல இருந்தவங்க நாம எல்லாம் சேர்ந்தே அந்த மரத்தை வெட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த மரத்தை போய் வெட்டுற தைரியம் தான் யாருக்குமே இல்லை. ஏன் அந்த மரத்தை நாமளே வெட்டிடலான்னு சொன்னவங்க கூட அதை வெட்ட முன்வரல. அதை தொடர்ந்து பகல்லையே அந்த பக்கம் போக பயந்தாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் வழக்கமா செய்யற நடைமுறையான சாமியார்களை கூட்டிட்டு வருது, மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து இங்க காட்ட ஆரம்பிச்சாங்க. வந்தவங்க அவங்க பங்குக்கு சில சடங்குகளை செஞ்சு பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போனாங்களே தவிர ஒன்னும் பெருசா மாறின மாதிரியே தெரியல. சரி, வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அந்த மரத்தை வெட்டலான்னு சொன்னாங்க. ஆனா தற்செயலா நடந்துச்சா இல்ல வேற ஏதாவது ஒரு அமானுஷம் காரணமானு தெரியல. அப்படி வெட்ட வந்தவங்க ஒவ்வொரு விதத்துல பாதிக்கப்பட்டாங்க. சில பேருக்கு அடிபட்டது, சில பேர் சைக்கலாஜிக்கலா பயந்து போனாங்க. அந்த கிராம மக்கள் வேற வேற நபர்களை வேற வேற குழுக்களை கூட்டிட்டு வந்து அந்த மரத்தை வெட்ட பார்த்தாங்க. ஆனா யாராலையும் முழுசா ஒரு 10 வெட்டு கூட அந்த மரத்தை வெட்ட முடியல. அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை அந்த கிராமத்துக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மரத்து மேல உண்டான பயத்தினால யாரும் சொல்லாமலேயே அந்த பக்கம் போறதையே எல்லாரும் தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பயத்தினாலேயே அந்த பக்கம்னு மட்டும் இல்லாம இருட்டினதுக்கு அப்புறம் அந்த கிராமத்திலேயே ஆள் நடமாட்டம் குறைய ஆரம்பிச்சது. இப்படியே மாச கணக்குல வருஷ கணக்குல நடந்திருக்கு. அப்போ அந்த மரத்தை யாராலையும் எதுவுமே பண்ண முடியலையான்னு கேட்டா அதுக்கும் ஒரு நேரம் வந்துச்சு. ஒரு வருஷத்தோட மழை காலத்துல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமான மழை பெஞ்சிருக்கு அந்த பகுதியில. அப்போ ஒரு நாள் ராத்திரி அந்த கிராமத்துல ஒரு பெரிய இடியும் மின்னலும் விழுந்திருக்கு. யாரோட வீட்டு மேலேயோ விழுந்துட்டதா தான் கிராம மக்கள் நினைச்சாங்க. ஆனா இந்த இடி அந்த மரத்து மேலதான் விழுந்துச்சு. அதுல அந்த மரம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 2ஆ பிளந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருந்தது. இத சில பேர் அவங்க வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்தாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் அந்த மரத்தை போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த மரம் எரிஞ்சு முடிஞ்சிருந்தது. என்னமோ தெரியல, அப்போ அந்த மரத்துக்கிட்ட போக அதுக்கப்புறம் யாருக்குமே பயம்ன்றதே ஏற்படல. எரிஞ்சு போனதுல மிச்சம் இருந்த மரத்தையும் அவங்களே வெட்டி முடிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த இடத்துல அந்த மரம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போச்சு. மக்களும் திரும்ப அந்த பாதையை சகஜமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு அப்போ தெரியல, அந்த ஊரோட வேற ஒரு எல்லையில இன்னொரு பெரிய மரத்தோட இலைகள் கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிச்சிருந்தது. என்னமோ தெரியல, ஒரு சாபம் மாதிரி அந்த ஊரை அந்த மரம் பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.